ஒரு ஜாங்கு ஜக்கு ஜஜக்கு ஜக்கு வந்தாரு. எல்லாரும் உட்கார்ந்து வீட்டுல இந்தியா ஜெயிக்கணும்னு கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தா இவர் நடு வீட்டுல உட்கார்ந்து கோழி குண்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறார். உடஞ்சு போன பம்பரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு, நான் ஒரு காலத்தில் பம்பரம் எவ்வளவு நன்றாக ஆடினேன் தெரியுமா அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறார், அதுவும் ஆங்கில ஆசிரியர். நாளைக்கு அவர் பள்ளிக்கூடம் போவார். அந்த பிள்ளைகளுக்கு அதற்கு அடுத்த நாளைக்கு உரிய சிலபஸ தயார் பண்ணிட்டு போவாரா, இல்லை கடந்த கால நினைவுகள் தான் ரொம்ப அழகானது, அதனால் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹா 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 அப்படின்னு 12க்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா? கடந்த கால நினைவு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நின்னுட்டு வந்துடணுங்க. அதுலயே உட்கார்ந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம அந்த சேற்றுக்குள்ளே மூழ்கி நம்மையே இழந்து விடுவோம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, நேற்று நினைவில் இருக்கிற தண்ணீர் ஒருபோதும் உங்கள் தாகத்தை தணிக்காது, நாளை பெய்கிற மழைதான் உங்கள் தாகத்தை தீர்க்கும். சார், நீங்க ஊருக்குள்ள இருக்கிற 198 குடிகாரர்களிடம் போய் கேளுங்கள், ஏன் சார் குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே கதை ஒன்னே ஒண்ணுதான், அவளை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான். அன்பேவா அன்பேவா அன்பேவான்னு கூப்பிட்டா மேடம், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அன்பேவா இன்னைக்கு கிழவியா இருக்கும். இன்னும் இவர் உட்கார்ந்து ஜானு நீ விட்டுட்டு போன இடத்துலயே நான் நிக்கிறேன் அப்படின்னா 96லயே நீங்க நின்ற வேண்டியதான். இன்னும் 2023க்கு என்னைக்கு வர போறீங்க சார்? நேற்று என்கின்ற வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் வெளிவரவே முடியாது. நாளை என்கின்ற திட்டத்திற்குள் நுழையும் போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். பேசுறாரு. இதுல எங்க அணியில இருக்கிற எங்க சமிதாவை வேற அவங்களுக்கு சாட்சியா எடுத்துக்கிறார். சமிதா ஒரு பட்டிமன்றத்துல பேசினாங்க, அவங்க கல்லூரிக்கு போனப்ப நானும் போயிருந்தேன். சமிதாவோட சேர்ந்து 6 பேர் அந்த பட்டிமன்றத்துல பேசினாங்க இல்லையா? பேச்சாளர்கள் நாங்க 2 பேர், 8 பேர் பேசணும். அந்த 6 பேச்சாளர்களில் சமிதா மட்டும்தான் இன்னைக்கு தேர்வாகி இங்க வந்திருக்கிறார் என்றால், முந்தின நாள் சமிதா என்ன நினைச்சிருப்பாங்க? நாளைக்கு முதல்ல ஐயா தலைமையில பேச போகிறோம், இது என் வாழ்க்கையின் கனவு, இவ்வளவு பெரிய மனிதரோடு நான் பேசும்போது நல்லா பேசணும், முந்தின நாள் முழுக்க உழைத்திருந்து அந்த கனவு ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து அவங்க உட்காந்துட்டு அம்மா மடியிலே உட்கார்ந்து நாம் எவ்வளவு அழகாக பழைய சோறும் ஊறுகாயும் சாப்பிட்டோம்னு உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மறுநாள் அந்த பேச்சுல ஜெயிச்சிருக்க முடியுமாங்க? நாளை என்கின்ற சிந்தனை தாங்க வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இன்னும் தளபதியிலேயே நிக்கிறாரு சார். அதுக்கப்புறம் எத்தனை படம் தலைவர் நடிச்சிட்டாரு? ஜெயிலர் வரைக்கும் வந்து இப்ப அடுத்த படம் தூத்துக்குடியில வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு. அவர் ரசிகர் உங்களுக்கு வந்து மேடையில வேட்டி போட்டு ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஐயா அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கிறார். நாங்க அவரை பார்த்து அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவர் இன்னும் உட்காந்து அந்த ஜாங்கு ஜக்கு ஜஜக்கு ஜக்கு இருக்கிறது, அவர் உட்காந்து இந்தாங்க டிஷ்யூ பேப்பர் எடுங்க மூஞ்ச தொடச்சிட்டு போங்க அப்படின்றாரு. எவ்வளவு வேகமாக உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. 70 வயசுலயும் அவருடைய அழகும் ஸ்டைலும் மாறாமல் இருக்கிறது என்றால் எதிர்காலத்தை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். உங்களை மாதிரி கெட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா வாழ்க்கையில முன்னாடி போக முடியாது. இதுல நம்ம டாக்டர் சார் சொல்றாங்க, அன்பேவா எவ்வளவு நல்லா இருந்தது. பழைய படமே அவர் சொன்னது பூரா பாத்தீங்களா? 5 பைசா, 3 பைசா, 7 பைசா, 10 பைசா. அன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. ஐயா, எங்களுக்கு 2000 ரூபாயே செல்லாம கிடக்கு. நீங்க நாங்க பார்க்கவே 1000 ரூபாய் செஞ்சிருந்தீங்களா? நம்மளை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அடுத்து என்ன செல்லுமோ செல்லாதோன்னு உட்கார்ந்து நாங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க செல்லாம போன காலத்தையே இன்னும் சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள்னா அது எப்படிங்க ஒரு சந்தோஷத்தை தரும்? ஐயா அவங்க மருத்துவத்துறையில இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மருத்துவர் என்னங்க செய்வாரு? புது புது நோய்களா உருவாக்கிட்டு இருக்குது. இந்த நோயை தீர்ப்பதற்கு, இந்த நோயிலிருந்து நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னு புதிய புதிய பாடங்களை, புதிய புதிய சிகிச்சை முறைகளை அவர் தயார் பண்ணுவாரா? இல்லன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த அம்மை கட்டுக்கு உட்கார்ந்து மருந்து பார்த்துட்டு இருப்பாரா? கேட்கணும் இல்லங்க. எவ்வளவு வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பழைய காலத்தையே பேசிக்கிட்டு பிள்ளைகள் பிறந்த நாளுக்கு ஒரு படம் கொடுத்திருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனா இவர் மனசுல என்ன இருக்கும்? என் பிள்ளைங்களே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அழகான ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாங்க, நாளை என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வரும்போது இதை விட சிறந்த பரிசை நான் கொடுத்து எங்க அப்பா கொடுத்த பரிசுன்னு அவங்கள சொல்ல வைப்பேன். அப்படிதானங்க நினைப்போம். அதுதானங்க ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகாக இருக்க முடியும். ஐயா, நம்ம பைக்ல போறோம் இல்லையா? பைக்ல போகும்போது ஆரம்ப காலத்துல அதுல அந்த ரிவர்ஸ் மிரர் இருக்காது.
ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா பைக்ல ஓட்டுறவங்க பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்திருக்காங்க, யாராவது வர்றாங்களா, இல்ல நம்ம விழுந்துருவோமா, ரைட் சைடு திரும்பணுமான்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும் போதெல்லாம் விபத்து ஏற்படுகிறது என்றுதான் முன்னால் பார்த்து கொண்டே நீங்கள் பின்னால் பாருங்கள், முன்னால் நகர்ந்து கொண்டே இருங்கள் என்பதற்காகத்தான் பைக்ல அந்த ரிவ்யூ மிரர் வச்சிருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னால் நகர்ந்து கொண்டேதான் நீங்க பழைய நினைவுகளை பார்க்கணும். பின்னால திரும்பி போய் பழைய நினைவுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வாகன பயணமும் விபத்தில் முடியும், வாழ்க்கை பயணமும் விபத்தில் முடியும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நினைக்கவே கூடாது. நினைக்க கூடாதுன்னு சொல்லலையே, அங்கேயே நின்றாதீங்க. அதுதான் மகிழ்ச்சின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ராஜ்குமார் சார் சொன்னாரே, யாரோ ஒருத்தங்களை அன்னைக்கு நேசிச்சிருப்போம் இல்லையா, அதை நினைத்து பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியாங்க, அது சந்தோஷமா? யாரையோ ஒருத்தங்க உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கிறோம், அவங்க கிட்ட நம்ம அன்பை சொல்லி இருக்கிறோம், அவங்களும் நம்ம கிட்ட அன்பா இருந்திருக்கிறாங்க. ஆனால் காலம் ஓடுகிற ஓட்டத்தில் அந்த ரெண்டு இதயங்களையும் காலம் பிரித்து விடுகிறது. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தா மனசு வலிக்குமா, சந்தோஷமா இருக்குமா? எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, அப்படி ஒண்ணு இருந்துச்சுல, அது அன்னைக்கு மலர் தான். ஆனா இன்னைக்கு நினைச்சு போகும்போது அந்த வாடிய நினைவுகள் மனசை உறுத்துதா இல்லையா? முத ஒரு பூவை பார்த்து புக்ல வைப்போம், அன்னைக்கு அது அழகா தான் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை பிரித்து பார்க்கும் போது அந்த மலர் கூட வாடி விடும். மலரும் நினைவுகள் கூட வாடி போன பிறகு பயன்படாது என்பதை தயவு செய்து எதிர்க்கட்சி சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இந்தியாவின் தங்க மங்கைன்னு நம்ம பிடி உஷா அவர்களை சொல்லுவோம். அவங்க 1984 ஆகஸ்ட் 8ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்ற 400 மீட்டர் தடகள ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க. நல்லா ஃபாஸ்டா தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த எல்லை கோட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பின்னாடி யாராவது வர்றாங்களான்னு திரும்பி பார்த்தாங்க. 1 செகண்டுக்கும் ரொம்ப குறைவு, 0.01. ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு தான் அவங்க திரும்பி பார்த்தாங்க. அந்த இடைவெளியில ரோமானிய நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானா என்கின்ற ஒரு வீராங்கனை அவர்களை முந்தி போய் அந்த பதக்கத்தை தட்டி சென்று விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது பிடி உஷா அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கடந்த காலத்தை சற்று திரும்பி பார்த்தாலும் தடிக்கு விழுந்து விடுவீர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஐயா, அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் ஐயா. கிரேக்க ஞானி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இவங்க சொன்னாங்கல்ல. கிரேக்க ஞானி சாக்ரடிஸ் என்னங்க சொன்னார்? இந்த உலகத்தின் எல்லா இளைஞர்களையும் கூட்டு சொன்னார், ஏதென்ஸ் நாட்டு எழில் மிக்க இளைஞர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விளை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளுடன் தினவெடுத்த தோள்களால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. தீரர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சாக்ரடிஸ் சொன்னார். சிந்தனைங்கிறது என்னதுங்க? சிந்தனை என்பது எதிர்காலம் குறித்த கனவுதானே ஒழிய கடந்த காலத்தை உட்கார்ந்து திண்ணையிலே கதை பேசுவது அல்ல. அதைத்தான் கிரேக்க ஞானி கற்றுக் கொடுத்தார். ஐயா, ஒரு ஜென் கதை, ஒரு வரி கதையா. ஒரு குரு தன்னுடைய சீடர்கள்ட்ட கேட்கிறார், மலை உச்சியை அடைவதற்கு எங்கே இருந்து தொடங்க வேண்டும்? ஒரு மலை உச்சியை அடையணுங்க, எங்க இருந்து தொடங்கணும்? இப்ப நீங்களும் நான் என்ன சொல்வோம்? அடிவாரத்துல இருந்து தொடங்கணும். ஆனால் அந்த குரு சொல்லுகிறார், மலை உச்சியை அடைய வேண்டும் என்றால் மலை உச்சியில் இருந்து தொடங்க வேண்டும். அதை எப்படி தொடங்க முடியும்? அவர் சொல்லுகிறார், மலை உச்சியை தொட வேண்டும் என்று நீ முடிவு செய்த பிறகு உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய கனவு மலை உச்சிக்கு சென்று விட வேண்டும். அதற்கு பின்னால் உன் உடல் அதை தொடர வேண்டும். அதுதாங்க வெற்றி. ஆல்பர்ட் ஹிச்சாக்னு ஒரு வெளிநாட்டு இயக்குனர் இருக்கிறார். சைக்கோ, தி பேட்ஸ் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா எடுத்தவர். அவர் மகக்கிட்ட ஒரு நாள் ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஒரு 50 படத்துக்கு மேல உங்க அப்பா எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி படங்கள். எப்படி இப்படி தத்ரூபமா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவரால் எடுக்க முடிஞ்சது? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒவ்வொரு படமும் எங்க அப்பாவால் 2வது முறை எடுக்கப்பட்டது. என்னமா சொல்ற? ஆமா சார், முதல் தடவையே எங்க அப்பா முழு படத்தையும் தன் மனதுக்குள் முழுமையாக நடித்து முடித்து விடுவார். 2வது தான் அவர் ஷூட்டிங் போய் எடுப்பார். அப்ப இந்த படம் எப்படி வர வேண்டும் என்பதை ஒரு கலைஞன், ஒரு இயக்குனர், ஒரு கவிஞன் தன் மனசுக்குள்ள முழுமையா எழுதி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறான். அதனாலதான் அது வெற்றி என்கின்ற திரைப்படமாக நம் முன்னால் இருக்கிறது. ஐயா, இன்னைக்கு எடிசன் அவர்களுடைய நினைவு தினம். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த உலகமே இரவு என்பது இருட்டாக தான் இருக்க வேண்டும் என்று இயற்கையே நிர்ணயித்தது, இறைவனே நிர்ணயித்தது.
இருந்தது. ஆனால் ஒருவன் மட்டும் விழித்துக் கொண்டு நாளையை பற்றி கனவு கண்டான். இந்த இரவு என்பதை இருட்டாக இருக்க நான் விடமாட்டேன், அதை வெளிச்சமாக மாற்றியே தீருவேன் என்று கனவு கண்டான். அந்த கனவுதான் இந்த இருட்டிலும் நாம் எவ்வளவு வெளிச்சமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மகாகவி பாரதியை பத்தி நீங்க சொல்லலாம் ஐயா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவன் அடிமை இந்தியாவில் இறந்து போனான். அவன் அடிமை இந்தியாவில் இறந்து போனாலும் அவன் கண்ட கனவு நிஜமானதால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவில் நின்று பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நேற்று என்பது முடிந்து போனது, நாளை என்பது விடிய காத்திருப்பது என்று சொல்லி நாளை என்கின்ற கனவுதான் நமக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயா ஈவென்ட் ஹால் 56B சாரதா நகர் தியாகராஜ நகர் திருநெல்வேலி. செல் 9366709646 7418318666. ஜெயா கேட்டரிங் சர்வீஸ் குறைந்த விலையில் தரமான உணவு வகைகள் செய்து தரப்படும். 56B சாரதா நகர் தியாகராஜ நகர் திருநெல்வேலி. செல் 9366709646 7418318666.